தேர்தலுக்கு முன்பு நிர்வாகிகளோடு தாவிக தலைவர் விஜய் போட்டோ ஷூட் நடத்த திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை பார்த்து வருகிறோம். மாநில நிர்வாகிகள் முதல் கிளை நிர்வாகிகள் வரை 2000 மேற்பட்டோரோடு விஜய் சந்திக்க திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் அவர் பல எதிர்பார்ப்புகளுக்கு இடையே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனது முதல் தேர்தலை களத்தில் சந்திக்க தயாராகி இருக்கிறது. கூட்டணி குறித்து பல்வேறு யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அக்கட்சி தனித்து போட்டியிடுவதை உறுதி செய்து அதற்கான பணிகளை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில களப்பணிகளை செய்து வருகிறது. இந்த சூழலில் தேர்தலுக்கு முன்பாக தாவேக தலைவர் விஜய் அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கி பின்னர் புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கான அந்த திட்டமிடல் தயாராகி கொண்டிருக்கிறது. அதாவது மாநில நிர்வாகிகளிலிருந்து கிளை நிர்வாகிகள் வரை சந்தித்து தேர்தலுக்கு முன்பாக அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நிகழ்ச்சிக்கு பிறகு ஒவ்வொருவராக சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களும் பல்வேறு அறிவுரைகளை வழங்குவதற்கான ஒரு நிகழ்ச்சி ஒன்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்டோர் பங்கு பெறுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. அதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரமாக 25 நாட்கள் பிரச்சார பயண திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார். அதில் முதல் பிரச்சாரம் பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதிக்கு செல்வதற்கான அந்த பயண திட்டங்களும் தயாராகி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. புதுச்சேரி பட்டியல் வெளியான பிறகு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டு அதற்கான தமிழக வேட்பாளர் பட்டியலையும் வெளியிடுவார். இந்த 2 பட்டியலும் வெளியான பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் பணிகளை தொடங்க இருக்கிறார். ஏறத்தாழ 25 நாட்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார். அதாவது இதற்கு முன்னதாக அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தொய்வு ஏற்பட்டது. ஒவ்வொரு மாவட்டமாக 5000 பேருக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டு பொது மேடை, அதாவது பொதுக்கூட்ட நிகழ்ச்சி போலவே பேருந்தில் நின்று அவர் பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார். அதே போல ஒரு பிரச்சார யுக்தியை தான் தற்பொழுதும் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து மட்ட நிர்வாகிகள், அதாவது மாநில நிர்வாகிகளிலிருந்து கிளை கழக நிர்வாகிகள் வரை அனைவரையும் ஒரே அரங்கில் சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அவரிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு பல்வேறு அறிவுரைகளையும் வழங்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் பெரும்பாலானோர் சென்னையிலே போட்டியிட இருக்கிறார்கள். தலைநகர் திமுகவுடன் கோட்டையாகவே பல ஆண்டுகளாக திகழ்ந்து வருகிறது. இந்த சூழலில் அனைத்து மாநில நிர்வாகிகளுமே சென்னையை குறிவைத்து போட்டியிட இருக்கிறார்கள். எனவே சென்னையில் போட்டியிடுவது மற்றும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் போட்டியிடுவதற்குரிய பட்டியலும் தயாராகி இருக்கிறது. விரைவில் புதுச்சேரி பட்டியல் வெளியான பிறகு தமிழகத்தில் போட்டியிடக்கூடியவர்களுடைய பட்டியலும் வெளியாக இருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது.